ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமேன்சர் மன்னோட 7வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ கிளப்பலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த எல்டரும் நம்ம ஹீரோவை வந்து சேர்மன்ட்ட கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப சேர்மனும் ஒரு ஏ ரேங்க்ல இருக்கக்கூடியவன சாதாரண சி ரேங்க், அதுவும் நெக்ரோமேன்சர் கிளாஸை வச்சுட்டு கொன்னுட்ட. நீ என்னதான் அன்லிமிட்டட் சமன்ஸே பண்ணியிருந்தாலும் அவனை எப்படி உன்னால கொல்ல முடிஞ்சிச்சு? நீ எங்க கிட்ட இருந்து என்ன மறைக்கிறேன்னு கேட்டிருப்பாரு. ஹீரோவும் உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு இருப்பான். இதுல அந்த சேர்மனும் வெறியாயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பாரு. இதுல அந்த அட்ரைன் பைத்தியக்காரன் வேற அவனோட பிரதருக்கு போன் பண்ணி நடந்த கூத்தெல்லாம் சொல்லியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் இப்ப கிட்டத்தட்ட 100க்கு மேல கன் பவுடர் ஸ்கெலிட்டன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆனிச்சு. பட் இருந்தும் இந்த மனுஷன் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம இருக்காரா அப்படின்ட்டு மறுபடியும் ஏதோ சமன் பண்ண போறான். அப்ப அந்த சேர்மனும் ஹீரோ கழுத்து பிடிச்சிட்டாரு. ஹீரோவும் என்னால பிரீத் பண்ண முடியல அப்படிங்கிறான். அவரும் சரி சொல்லு, நீ என்கிட்ட இருந்து என்னத்தை மறைக்கிறேன்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஓ அவ்வளவு ஆர்வமா இருக்கியா அப்படின்னா இதை வச்சுக்கோ அப்படின்னு மிடில் ஃபிங்கர் காட்டுறான். இதுல அந்த சேர்மனும் வெறியாயிட்டு நம்ம ஹீரோ விட்டாரு. ஹீரோவும் என்னடா விட்டாரேன்னு ஷாக்கில் பாக்குறான். அந்த சேர்மனும் நீ பாஸ் ஆயிட்டடா தம்பி அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது பாஸ் ஆயிட்டனா, என்னையா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அப்படின்னா இவ்வளவு நேரம் நடந்தது டெஸ்டா அப்படின்னு கேக்குறான். அந்த எல்டரும் நானும் சேர்மனை உன்னை பயங்கரமா காயப்படுத்த தான் சொன்னேன். ஏன்னா அப்பதான் நீ லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷன்ல இருக்கும் போது உன்னோட உண்மையான நேச்சரை ரிவீல் பண்றியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். ஒரு உண்மையான வாரியர் அப்படிங்கிறவன் அவனை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டான். நீயும் அதே மாதிரி தான் இருக்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இவ்வளவு பெரிய கில்டே இந்த மாதிரி டர்ட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப சேர்மனும் டே தம்பி, நீ ஒன்னும் எல்லர் கிரௌலிய இதுல பிளேம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவரு இதுல எதுவுமே பண்ண கிடையாது. ஒருத்தனால என்னோட ப்ரெஷரையே தாங்க முடியல அப்படிங்கும் போது இந்த இடத்துல இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வேஸ்டான குப்பையெல்லாம் நாங்க ரெக்யூட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. டே தம்பி ப்ளூட்டோ, நீ என்னதான் அன்லிமிட்டட் சமன்ஸ் பண்ணுவ அப்படின்னு நான் கேள்விப்பட்டு இருந்தாலும் உன்னோட இந்த ஸ்டபண்டான ஆட்டிடியூட பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஸோ அதனால நான் இப்போ என்ன ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னோட பேரு விக்டர் லாங்லே, இந்த அசோர் டிராகன் கில்டோட சேர்மன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னோட பேரு ப்ளூட்டோ சார் அப்படிங்கிறான். அப்ப எல்லாரும் ஒரு வழியா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள செட் ஆயிடுச்சு போலன்னு பாக்குறாரு. அப்ப சேர்மனும் டே தம்பி, உன்னோட கேரக்டரை நாங்க வெரிஃபை பண்ணியாச்சு, பட் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு இன்னும் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது வெரிஃபிகேஷனா அப்படின்னா இப்ப இவ்வளவு நேரம் நடந்த சண்டை என்னத்துக்குன்னு கேக்குறான். அந்த சேர்மனும் டே தம்பி, உன்னோட பவர் ஓகே தான், பட் ரியல் வேர்ல்டுல நீ சண்டை போடும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். உன்னால அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க முடியாம கூட போலாம். சோ எங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டேட்டா தான் வேணும். அதனால இந்த சண்டையை நீ ஒரு ட்ரைலா எடுத்துக்கோவே அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சரி சேர்மன், நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறான். அவரும் இந்த அரூரா சிட்டி டஞ்சன் ஹால்ல லெவல் 15ல இருக்க காப்ளின் கேவை நீ சோலோவா கிளியர் பண்ணியாகணும். அதுவும் டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டி இருக்கிறது. ஒருவேளை நீ அந்த கேவை கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா இந்த அசூர் டிராகன் கில்டு உனக்கு மேக்ஸிமம் ரிசோர்ஸை உன்னோட டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு நம்ம எழுதுறோம் என்னது டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் என்னது லெவல் 15ல இருக்க டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டியை சோலோவா கிளியர் பண்ணுமான்னு ஷாக் ஆகுறான். சேர்மனும் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஈவன் நீ இதில் ஃபெயில் ஆகிட்டா கூட இந்த கில்டில் ஒரு மெம்பர் தான், பட் உனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எவனாவது இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட்டை விடுவானா அப்படின்ட்டு இந்த மிஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். சேர்மனும் பரவாயில்லண்டா, உனக்கு கட்ஸ் இருக்கு, ஸோ உன்னோட பவர் என்னோட கான்ஃபிடன்ஸை மேட்ச் பண்ணுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்றாங்கன்னா, டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டியில் இருக்க மான்ஸ்டர் கண்டிப்பா கோல்டுல இருக்க லெவலோட 4-5 டைம் பவர்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் அந்த டஞ்சனும் லெவல் 15, நானும் லெவல் 11 தான், பட் இன்னும் 4 லெவல் இடிக்குதே அப்படின்ட்டு. சரி இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஈவன் நான் ஃபெயில் ஆனா கூட எனக்கு எந்த லாஸும் கிடையாது, பட் ஒருவேளை நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா என்னோட லைஃபே செட்டில், இனிமே தாண்டா என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு போறான். அப்ப எல்டரும் சேர்மன், என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, எதுக்காக ஒரு நியூபிய டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ண சொன்னீங்க? ஈவன் நீங்களே லெவல் 12ல இருக்கும் போது 4 லெவல் 12ல இருக்க பார்ட்டி மெம்பர்ஸோட போய் அந்த டஞ்சனை சிவியரான இன்ஜுரிஸோட தான் கிளியர் பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ என்ன தைரியத்துல இப்ப ப்ளூட்டோவை சோலோவா அந்த டஞ்சனை கிளியர் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப சேர்மனும் எல்லர் கிரௌலி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம இப்ப எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணாம ஒரு சிங்கிள் பாட்டுக்குள்ள போட்டு அந்த மரத்தை வளர விட்டோம் அப்படின்னா கூட நமக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அப்படி ஒருவேளை இவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம கில்டில் இருக்க ஃபுல் ரிசோர்ஸஸையும் இவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவன் இந்த எராவோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த லெவல் 15 இருக்க டஞ்சனை காட்டுறாங்க. ஹீரோவாங்க வந்துட்டு ஃபைனலி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்தேன், அந்த சேர்மன் கூட சண்டை போடுறதுல எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. சரி அப்படி இந்த டூம் ஸ்டே டிஃபிகல்ட்டில என்னதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்ட்டு அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் டூம் ஸ்டேக்கு செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் சோலோவா அந்த டஞ்சனுக்குள்ள போறான். இதை பார்த்து அங்க இருக்கவனுங்களும் என்னது ஒரு ஸ்டூடெண்ட் காப்ளின் கேவுக்குள்ள தனியா போறானான்னு கேக்குறான். அப்ப அங்க இருக்க ஒரு கொண்டனும் டே அந்த பொடி பையனுக்கு
இந்த டிஃபிகல்ட்டி லெவல் தெரியாம போயிட்டான் போல, இந்த பிரான்ஸ் லெவல் டிஃபிகல்ட்டியே அவனை கொல்ற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறான். அந்த மொட்டை மண்டைனும் டே முட்டாலே கொஞ்சம் அங்க கண்ணை திறந்து பாரு, அவன் ஒன்னும் பிரான்ஸ் லெவல் டிஃபிகல்ட்டியே சூஸ் பண்ணல, டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு கத்துறான். அவனும் டே இருந்துட்டு போடுண்டா, எதுக்குடா இவ்வளவு ஷாக் ஆகுற, அவன் டூம் ஸ்டேக்கு போனா பிரான்ஸ் ஸ்டேட் டிஃபிகல்ட்டிக்கு போனா எப்படி இருந்தாலும் இந்த நேஷன்ல இருக்க டாப் மெம்பர்ஸ்னாலே லெவல் 15 கீழே இந்த டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டி லெவலில் கிளியர் பண்ண முடியல. ஸோ அப்படின்னா என்ன, அவன் சாக போறான், ஸோ ஃப்ரீயா விட்டு வாடா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோவும் அந்த கேவுக்குள்ள வந்துட்டு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த டெக்ஸ்ட் புக்ல காப்ளின்ஸை பத்தி 2 வார்த்தையில முடிச்சிட்டாங்க, அதுதான் இந்த காப்ளின்ஸ் எல்லாம் ரொம்பவே கொடூரமானதே அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த காப்ளின்ஸும் சும்மா கொடூரமா நின்றுட்டு இருக்குதுங்க. ஹீரோவும் கிட்டத்தட்ட 100 காப்ளின்ஸுக்கு மேல இந்த டஞ்சன்ல இருக்கும் போல, என்ன இருந்தாலும் என்னோட சோல்ஜர்ஸ் இங்க இருக்க காப்ளின்ஸோட நம்பர்ல அதிகம் அப்படின்னு அவனோட நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை சமன் பண்ணிட்டு சீக்கிரம் போய் அந்த காப்ளின்ஸோட கதையை முடிக்கடா பாய்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சு விடுறான். அப்ப அந்த காப்ளின்ஸ் ஒன்னொன்னு சாக நம்ம ஹீரோக்கு 500 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹீரோவும் ஈவன் நார்மல் காப்ளினே 500 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதா, இந்த டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டி உண்மையிலேயே இன்சேனா இருக்கு அப்படின்ட்டு இதே ரேட்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்குள்ள நான் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் லெவல் போயிருவோம் போல அப்படின்ட்டு இந்த காப்ளின்ஸோட என்ட்ரன்ஸ் இப்போ வைப் அவுட் ஆயிருச்சு. சரி வாங்கடா பாய்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் அப்படின்ட்டு, இல்ல என்னோட சமன்ஸ் நான் இருக்கிறதுல இருந்து 16 மீட்டர் தள்ளி மட்டும் தான் இருக்குது, என்னால இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், இதே இடத்துல நின்று நிறைய சமன்ஸ் பண்ணி விட்டு இந்த என்டையர் டஞ்சனையும் இங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளியர் பண்ணிடலாம், இல்ல நான் ரொம்ப அதிகமா கனவு காண்ற போல அப்படின்ட்டு சரி என்னோட சோல்ஜர்ஸ் இப்ப முன்னாடி போறாங்க நானும் அவங்கள ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு அங்க உள்ள போய் எலைட் காப்ளின்ஸை கொள்றான். இதுல ஒரு 1000 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹீரோவும் கிட்டத்தட்ட எல்லா காப்ளின்ஸும் முடிஞ்சிருச்சு போல, பட் சேர்மன் இவ்வளவு ஈஸியான டெஸ்ட் கொடுக்க மாட்டாரு, இதுல ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்குமேன்னு பாக்குறான். அப்ப அங்கிருந்த கேவ் அதிரி அதெல்லாம் உடஞ்சு விழுவ ஆரம்பிக்குது. ஹீரோவும் இந்த வைப்ரேஷன் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பெருசா என் முன்னாடி வருது, இல்ல ஒருவேளை அதுதான் பாஸா, சரி எதா இருந்தா நான் அதை போய் அடிச்சு நொறுக்குங்கடா பாய்ஸ் அப்படின்னு ஸ்கெலிட்டன் அனுப்பிச்சு விடுறான். அது பார்த்தா வெளியே சல்லியா நொறுங்கி போய் வருது. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டே, என்னது இந்த அளவுக்கு ரா பவரா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி செதறி போறது, அப்படின்னா இது கன்ஃபார்ம் பாஸா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறான். அப்ப பார்த்தா இந்த டூம் ஸ்டேவோட காப்ளின் பாஸே வந்துருச்சு, இது லெவல் 10ல இருக்கு. ஹீரோவும் இதோட சைஸ் பெருசா இருக்கு, அதனால என்னால கன் பவுடர் ஸ்கெலிட்டனை இப்ப கன்வெர்ட் பண்ண முடியாது, அதனால இதை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் கன்வெர்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு டே பாய்ஸ் கொஞ்ச நேரம் அந்த பெரிய மலையை தடுத்து நிறுத்துங்க, அப்புறம் நம்மளோட உண்மையான பவரை காட்டுவோம் அப்படின்னு அனுப்பிச்சு விடுறான். அந்த காப்ளின் பார்த்தா அங்க வந்த ஸ்கெலிட்டன்ஸ் மொத்தத்தையும் சும்மா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குது. ஹீரோவும் டைம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அவனோட நார்மல் ஸ்கெலிட்டனை கன் பவுடர் ஸ்கெலிட்டனா கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ போங்கடா பாய்ஸ் அப்படிங்கிறான். அந்த காப்ளினை இதை பார்த்துட்டு அந்த கன் பவுடர் ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோ பக்கமே அடிச்சு நோத்தி விட்டுருச்சு. ஹீரோவும் இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நெதர் ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணிட்டு பறந்து போய் விழுந்துட்டு நான் மட்டும் இப்ப நெதர் ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணல கிட்டத்தட்ட செத்துருப்பேன், சரி முட்டாள் காப்ளின் நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட, இது என்னோட டர்ன் அப்படின்ட்டு அவனோட டெத் கிளேட ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். அதுவும் ஃபியர் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. ஹீரோவும் சரி போங்கடா பாய்ஸ் அப்படின்னு கன் பவுடர் ஸ்கில்னு அனுப்பிச்சு விட்டு என்ன தைரியம் இருந்தா என்னையும் அட்டாக் பண்ணிருப்ப, நீ என்னதான் மலை சைஸ்ல இருந்தாலும் அதை பார்த்து நான் பயப்பட போறது இல்ல, இப்போதான்டா ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரம் ஃபயரை பத்த வைங்கடா அப்படிங்கிறான். அடுத்து என்ன பிளாஸ்ட் தான், அந்த காப்ளினும் கதறுது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த காப்ளின் பார்த்தா சும்மா கறி போய் கிடக்குது. இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு 12500 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அவனும் என்னங்கடா இது டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டின்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாம வெறும் 12k எக்ஸ்பீரியன்ஸ் தானா, நான் அடுத்த லெவல் கூட போகல, இங்க என்னடா நடக்குது, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு, இல்ல நான் ஒவ்வொரு டைம் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணும் போதும் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு எனக்கு நோட்டிபிகேஷன் வரும், அப்ப இது இன்னும் வரல அப்படின்னா இந்த டஞ்சன் கிளியர் ஆகலையா, அதுக்கு மீனிங் இந்த டஞ்சன்ல மல்டிபிள் பாசஸ் இருக்கான்னு ஷாக் ஆயிட்டு, ஆமா நான் டெக்ஸ்ட் புக்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில டஞ்சன்ஸை என்னதான் கிளியர் பண்ணியிருந்தாலுமே அதுல மல்டிபிள் பாசஸ் இருக்கிறதுனால கிளியர் ஃபெயில் ஆயிரும், ஸோ அப்படின்னா நான் இந்த கேவ்ல இன்னும் டீப்பரா கிளைம் பண்ணி போகணும் போல அப்படின்ட்டு உள்ள போறான். அதே மாதிரி உள்ள நிறைய காப்ளின்ஸ் இருக்கு. ஹீரோவும் ஆமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எங்க நிறைய காப்ளின்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சீக்கிரம் போய் அதை முடிச்சு விடுங்கடா பாய்ஸ் அப்படிங்கிறான். அடுத்தது என்ன சண்டை தான். ஹீரோ சோல்ஜர்ஸும் அங்க இருக்க எல்லா காப்ளின்ஸையும் முடிச்சிருச்சு. ஹீரோவும் இந்த எலைட் காப்ளின்ஸோட நம்பர் ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ அப்படின்னா நான் ஃபைனல் ஸ்டேஜை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் போல, சரி இந்த ஃபைனல் பாஸ் எங்க தாண்டா இருக்கு அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அங்க 2 ஜெய்ஜாண்டிக்கான காப்ளின் சண்டை போட்டுட்டு இருக்குது. ஹீரோவும் இல்ல இங்க இருக்கிறதெல்லாம் ஐஸ்பெர்க் காப்ளினா, என்னடா காமெடி பண்ணிட்டீங்களான்னு பாக்குறான். அப்ப அங்க 2 காப்ளின் சண்டை போட்டுட்டுல மூணாவதா ஒரு காப்ளின் அப்படிதான் பங்கு அவன் மொவரைய உட அவன் அலையிலேயே குத்து அப்படின்னு சேர் அப் பண்ணிக்கிட்டு என்னடா இது இந்த ஸ்மெல்லு இது ஹியூமன் ஆச்சே அப்படின்னு நம்ம ஹீரோவை மறைச்சு பாக்குது. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டே என்னடா ஒரு பாஸ் இருக்குன்னா இங்க 3 பாஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம 100கணக்கான மினி காப்ளின்ஸ் கூட இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கிளியர் பண்றதுக்கே என்னோட நெதர் ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட பாதி எம்பிக்கு கீழே குறைஞ்சிருச்சு, ஆனா இங்க இத்தனை காப்ளின்ஸும் 3 பாஸும் இருக்கு, இதை தோக்கடிக்கிறதுக்கு
கன்ஃபார்ம் என்னோட எம்பி பத்தாதேன்னு பாக்குறான். அந்த காப்ளினும் அந்த ஹியூமனை கொல்லுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குது. ஹீரோவும் இப்ப எம்பி இல்லைன்னு கவலைப்படுறதுக்கு நேரம் இல்ல, நீங்களும் போய் அட்டாக் பண்ணுங்கடா பாய்ஸ் அப்படிங்கிறான். அந்த ஜெயிண்டா இருக்க காப்ளின்ஸ் நம்ம ஸ்கெலிட்டன்ஸை அசால்ட்டா போட்டு பொழந்து எடுக்குதுங்க. பட் சின்னதா இருக்க காப்ளின்ஸ் கிட்ட மேனேஜ் பண்ணி சண்டை போடுதுங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்கெலிட்டன்ஸையும் பெரிய காப்ளின்ஸ் பேக்கப்காக போட்டு பொழந்து எடுத்துருதுங்க. ஹீரோவும் இந்த பீஸ்ட் கிட்ட இருக்க கொலவெறி இது ரொம்ப அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுங்களுக்குள்ளேயே சண்டையும் போட்டுக்குது. அண்ட் என்னோட நார்மல் சோல்ஜர்ஸ்னால அது கிட்ட கூட போக முடியல அப்படின்ட்டு என்கிட்ட இருக்க ரிமைனிங் எம்பியை வச்சு என்னதான் டெத் கிளர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த 3 பாஸையும் கொல்ல முடியும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்ல. பட் நான் டெவலப் ஆனேன் அப்படின்னா 30% எம்பி ரீஸ்டோர் ஆகும். பட் டெவலப் ஆகிறதுக்குமே இன்னும் 50% எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுமே அப்படின்ட்டு சரி என்னோட எம்பி ஃபுல்லா காலியாகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பாஸஸையும் கவுனிச்சாகணும் அப்படின்னா அவனோட டெத் கிளர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்க இருக்க மொத்த பேத்தையும் ஒரே சமயத்துல ஃபியர் ஸ்டேட் கொண்டு போயிட்டு டேய் தம்பி இப்ப நீ ஷைன் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த ஆர்ச்சர் ஸ்கெலிட்டனை கூப்பிட்டு சீக்கிரமா அதை அட்டாக் பண்ணடா அப்படிங்கிறான். பார்த்தா ஹீரோட மானாவும் ரேப்பிடா குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த காப்ளின்ஸும் ஃபியர் ஸ்டேட்ல இருந்து சீக்கிரமா வெளியே வருது. ஹீரோவும் அவனோட நார்மல் ஸ்கெலிட்டனை கன் போட்டு ஸ்கெலிட்டனா மாத்தி அங்க இருக்க காப்ளின்ஸை போட்டு பொசுக்கி தேடிட்டுக்கிறான். அதுல ஒரு ஜெயிண்ட் காப்ளினோட கதையும் முடிஞ்சு. ஹீரோவும் நான் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே 3ல ஒரு பாஸ் கதை முடிஞ்சிச்சு, ஸோ சீக்கிரம் இன்னொன்னு முடிக்கணும்னு பாக்குறான். இப்போ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்டேஜ் 98 இருக்கு, எம்பியும் 15 தான் ரிமைனிங் இருக்கு. அப்ப ஆர்ச்சர் ஸ்கெலிட்டனும் மேஜிக் ஆரோவை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. இதுல ஹீரோட எம்பியும் டிராஜடிக்கா குறைஞ்சி 0க்கே வந்துருச்சு. ஹீரோவும் அப்படின்னா நான் இப்ப சாக போறேன்னு பாக்குறான். அந்த ஸ்கெலிட்டனும் ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி வந்துருச்சு. கைஸ் போன எபிசோட்ல 2 சாப்டர், இந்த எபிசோட்ல 3 சாப்டர், மொத்தம் 5 சாப்டர். இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 20-22 நிமிஷத்துக்கு மேல வந்துடும் நினைக்கிறேன். எடிட் பண்ணாதான் கரெக்டான டைமிங் தெரியும். இந்த எபிசோட இவ்வளவு பெரிய சஸ்பென்ஸோட முடிக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் நான் நாளைக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த மான்வாவை பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லா சோலோ லெவலிங் வைபே தான் கொடுத்துச்சு. உங்க யாருக்காவது சோலோ லெவலிங் வைப் பிடிச்சான்னு கமெண்ட் பண்ணிருங்க. சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.